ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம் என்னன்னா, பேசுற வழக்குலயே இருக்கும். ஆனா அது பாட்டா இருக்கும். திருவிளையாடல் ஆரம்ப படம் கூட உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் சார ஆமா. இமிடேட் பண்ற இந்த மாரி தெரியாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாரி. தெரியாம ஆமா. மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய படங்கள்ல என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மான்னு 2வது வார்த்தைய கூட எடுத்து ஒரு பாட்டு போட்டுருந்தாங்க. உண்மதான். ஸோ எஸ்கே சாருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போது, இமான் சாருக்கும் ஒரு பெரிய பங்கு அதுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, ஆமா. ஏன்னா ஏன்னா வந்துட்டு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இமானுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு. எஸ்கே வந்துட்டு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டார் அப்படின்னு. இப்ப இந்த ஸ்டாருக்கு வந்துட்டு நம்ம எந்த பாட்ட போட்டாலும், அந்த ஸ்டாரோட சேர்ந்து நம்பளும் வளருவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா கேட்டர் பண்ணி தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பாடல்கள வந்துட்டு நீங்க நல்லா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா ஆக்டர்ஸ விட எஸ்கே அண்ட் இமானுக்கான பாடல்கள் வந்து சூப்பர்வா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ம். அது நம்ம வீட்டு பிள்ளையாரையும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். அந்த பாடல் வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துட்டு எஸ்கே ஃபேன்ஸுக்கும் பயங்கரமா ரீச் ஆகும். அத கொண்டு இமான் எஸ்கே காம்போ வேணும்பா. எஸ்கே கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது கிராமத்து படம் அப்படின்னா வந்துட்டு இமானு, சிட்டினா அனிருத்துங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுங்கிற ம். மாதிரியான ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு பிரில்லியன்ஸ் தான். அதுதான் இது இது எல்லாமே இவங்க காணாம போவதற்கான ஒரு ஒரு வேலைப்பாடு தான் வைங்களேன். ம். இது எல்லாமே ஏன்னா வந்துட்டு எஸ்கேலாம் எனக்கு தேவையில்ல இமான் வந்துட்டு அப்படி அது ஒரு மாதிரியா மெத்தனமா இருந்திருந்தா, அந்த ஒரு 5, 6 வருஷம் வந்துட்டு இமானுக்கான ஒரு கெரியர் வந்துட்டு தொய்வா இருந்திருக்கும். ஸோ ம். அந்த டைம்ல வந்துட்டு அவர் ரொம்ப அழகா எஸ்கே வச்சு டிராவல் பண்ணாரு. ம். ஒரு கட்டத்துல வந்துட்டு விஜய் வச்சு டிராவல் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த கட்டம், அடுத்த படங்கள் அப்படி இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு நடுவுல வந்துட்டு பெயர் சொல்ல முடியாத நிறைய படங்களுக்கு நல்ல பாட்டு போட்டிருப்பாரு. ஆ. அங்க பாட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா படம் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எஸ்கே மாதிரியான ஆட்களுக்கு நம்ம பாட்டு போட்டோம் அப்படின்னா, படமும் ஹிட் ஆகுது. ம். நம்ம பாட்டும் ரீச் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி 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 அந்த ஒரு டிராவல் வந்துட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சாரு.